இது ஃபேக். ஓகேவா? இது ஒரிஜினல். ரெண்டுமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ ஆனால் இந்த கையில் வந்து இது ஃபேக்குன்னு தெரியும், இந்த கையில் வந்து ஒரிஜினல்னு தெரியும். ஏன்னா நான் காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை இப்படியே கசக்கிட்டு பின்னாடி எடுத்து இந்த மாதிரி இப்படி மாற்றிக்கிட்டே, ஓகேவா? சின்ன வயசில் வந்து பண்ணோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி இதில் எது வந்து ஃபேக் எது ஒரிஜினல்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும், பட் ரொம்ப அது நிறைய இது பண்ணும். ஸோ கண்டுபிடிக்க முடியாதுன்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேயரிங்னு சொல்லுவாங்க. வெல்கம் டு மணி வேர்ல்ட். ஸோ என்னென்னா முதல்ல வந்து நம்ம ஷெல் கம்பெனிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஷெல் கம்பெனிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு கரப்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்டு கரப்ஷனுக்கு அப்புறம் லேயரிங் பற்றி. லேயரிங் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா அதுக்கு நான் 1 hour வீடியோ பண்ணணும். ஸோ நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. ஒரு பேசிக்காக லேயரிங்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஷெல் கம்பெனி, இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணுறேன்றது கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஷெல் கம்பெனி வந்து என்னென்னா ஒரு பர்சன் வந்து ஷெல் கம்பெனி ஓன் பண்ணுறாங்கன்னா ஹீ இஸ் நாட் நெசசரிலி அண்ட் கரப்டட் பர்சன். ஒரு ஷெல் கம்பெனி வந்து யார் வேணால் ஓன் பண்ணலாம், யார் வேணாலும் ஓன் பண்ணலாம். இட் இஸ் எந்த இண்டிவிஜுவல் வேணாலும் ஓன் பண்ணலாம், எந்த பிஸ்னஸஸ் வேணாலும் ஓன் பண்ணலாம். அது மேட்ரு கிடையாது. என்னென்னா அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது தான் அதோட மீனிங்கே மாறிடும். ஸோ ஷெல் கம்பெனியை வச்சுருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது தப்பான ரீசன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணும்போது தான் அது இல்லீகலாக மாறும். ஸோ ஷெல் கம்பெனி வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறேன். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸ் இல்லை, அந்த ஒரு கம்பெனி இருக்குன்றதுக்கான எந்த ஒரு பேசிக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, பில்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் லைக் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. அப்படி ஒரு கம்பெனின்றதை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அது பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. அப்படின்ற மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் அது ஒரு ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை வாங்கி விட்டுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படியே கூட விட்டுடலாம், அது அப்படியே ஷெல்ஃப்லேயே இருக்கும். அதுதான் ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இப்போ இந்த கம்பெனி வச்சு நான் வந்து ஃபண்டு வாங்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் வந்து இதை டெவலப் பண்ணணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு வாங்கலாம். அதை பற்றி வந்து டேக்ஸ் பிளானிங் பண்ணலாம். அதை பற்றி நான் வந்து பேசி லைக் ஷேர் மார்க்கெட்லேயும் அதை லிஸ்ட் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி சொல்கிறேன். ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம், வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ, லீகலாக என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணேன். அந்த கம்பெனி எப்படி நான் மேலே கொண்டு வரணுன்றது இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அதை விட்டு நான் ஏபிசின்ற ஒரு கம்பெனி வாங்கியிருக்கேன், ஏபிசின்ற ஒரு கம்பெனியை பற்றி நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன், ஏபிசின்ற ஒரு கம்பெனியை வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏபிசியிலேருந்து வர்ற காசை எடுத்து XYZல போடக்கூடாது. அது தப்பு. ஓகேவா? ஏபிசின்னு சொல்லி தான் வாங்கினேன், ஸோ ஏபிசிக்கு தான் போடணும், அந்த சைட் போடக்கூடாது. இதுதான் அது இல்லீகலாக மாறக்கூடிய ஒரு விஷயம். இல்லீகலானால் இது மட்டும் கிடையாது, இதுவே இல்லீகல். பட் என்னென்னா இதை வந்து மணி லாண்ட்ரிங்காக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஒரு ஃப்ரெண்டாக வச்சு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், யார் வந்து பார்க்க போகிறேன்? ஒரு கம்பெனி வந்து இருக்குன்னா அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இருக்குன்னா அதோட நம்பிடுவான். நான் சப்போஸ் நான் பஹாமாஸ்லேயோ இல்லை பார்படோஸ்லேயோ வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அங்கே வந்து யார் பார்க்க போகிறா? அங்கே போய் யார் பார்ப்பா? அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அண்ட் இப்போ இருக்கிறது வந்து லைக் ஃபோட்டோஸ்லாம் நல்லா காட்ட முடியும். அப்படி ஒன்று இருக்கா இல்லையா நம்ம போய் அங்கே போய் செக் பண்ண முடியாது அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனிலேருந்து எனக்கு இவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, இவ்வளோ மணி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலாக வந்து மற்ற விஷயத்த இது மூலியமாக, இது ஒரு பேக்டோர் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அது தப்பு, அதுதான் இல்லீகல்னு சொல்கிறது.
எப்படி சொல்கிறது, ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது எனக்கு. இப்போது ட்ரக் பிஸ்னஸ் வந்து நடத்துகிறாங்க, ஏபிசி வந்து ட்ரக் பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா லைக் அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏபிசி அந்த கம்பெனியே கிடையாது, அதில் எம்ப்ளாயீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ட்ரக்லேருந்து வர பணம் இருக்குது இல்லையா, அந்த பணத்தை எடுத்து இந்த கம்பெனிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டி அதுதான் வந்து மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் குட் மணி மாதிரி ஆகிடும், ஒயிட் மணி மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணுறது தான், அதுக்காக தான் வந்து ஷெல் கம்பெனிஸை வந்து உருவாக்கும். நிறைய பேர் வந்து அதுக்காக தான் உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து இட் லீட்ஸ் டு கரப்ஷன். கரப்ஷன் வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு பொலிட்டீஷியன்ஸ் மட்டும்தான் கரப்ஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் கரப்ஷன் பண்ணலாம், கரப்ஷன் பண்ணால் யார் வேணால் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு புரியுதில்லை, இந்த கான்செப்ட் வந்து புரியுதில்லை. நான் இவ்வளோ சொல்லும்போது கரப்ஷன் வந்து அவங்களுக்கு பொலிட்டிஷியன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு விஷயத்துக்கு நான் வாங்குறேன்னா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணணும், அது வேறு ஒரு விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதுக்கு மேலே நான் வந்து பொய்யா ஒரு விஷயத்தை வந்து காட்டக்கூடாது, புரியுதா? ஸோ அதுதான். அண்டு டேக்ஸ் இருக்குன்னா டேக்ஸுக்கு நான் கொடுக்கணும், ஓகேவா? டேக்ஸுக்கு நான் கொடுக்கணும். அண்டு ஓனர்ஷிப் வந்து இது பண்ணக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே வந்து இதில் தான் வரும் எனக்கு. இதெல்லாமே எனக்கு மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி இல்லீகல் இதில் தான் வரும். ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது. ஆனால் இந்த காசு வாங்கி என்னோடய கம்பெனி ஹோல்டிங் அசெட்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். அண்டு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் இந்த மாதிரிலாம் நடத்தலாம். அதான் டேக்ஸ் பிளானிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அண்டு கடைசியாக வந்து லேயரிங்னால் வந்து என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல அந்த பேப்பர் பீஸ் வச்சு மாற்றி காமிச்சது எல்லாம், அது வந்து என்னென்னா, இப்போ எனக்கு இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிளே காமிச்சேன். ஆக்சுவலி தட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. உங்களுக்கு வந்து அது தெரியல, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கனால தான் நிறைய கவர்மெண்ட்ஸ்னால் வந்து அதனால் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு தடவை 5 தடவை பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி நான் 90 தடவை பண்ணேன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன்ஸ்லாம், அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போது ஒரு காசை வாங்கிட்டு நான் வந்து ட்ரக் மணின்னு வச்சுக்கோங்க, ட்ரக்லேருந்து வந்த மணியை வந்து லைக் ஒரு $100 பில் இருக்குது அப்படின்னா நான் வந்து வேறு எங்கேயோ கொடுக்குறேன், ஓகேவா? நான் வந்து அதை வச்சு ஒரு கடையில் ஏதோ ஒன்று வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுன்னா என்ன ஒரு $100 பில் தான். லைக் ட்ரக் மணி வந்து நிறைய வரும். லைக் இப்போ 1 மில்லியன் வந்து ஒரே நேரத்தில் வரும். ஆனால் அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு மெயின் பாஸ் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்மகிள் பண்ணி த்ரூ லாட் ஆஃப் பீப்புள் அவங்க எல்லோரும் வந்து ஒரே இடத்துல வந்து அந்த அந்த பாஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ புரியுதா? எங்கேருந்து போச்சோ லைக் இவ்வளோ டிவைட் ஆகி அது ஒரு பர்சன்கிட்ட போகும்போது இட் பிகம்ஸ் அது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நீ எப்படி 100 ரூபா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா? அதுதான் லேயரிங்னு சொல்லுவாங்க. அது ஸ்மர்ஃப்ஸ்னு சொல்லுவாங்க. பட்டு இது ஒன்று லேயரிங். அண்டு இப்போது அதான் எப்படி சொல்கிறது, பேங்க்கில் அந்த மாதிரிலாம் இந்த $100 வந்து நான் கொடுத்தேன்னா அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் பண்ணிடுவாங்க. இது சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா கேட்க போகிறாங்க, கேட்க முடியாது. அவன் எப்படியோ சம்பாதிச்சான், அவ்வளோதான். ஒரு $100 தான், ஒரு $100 வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. பட் அதே வந்து 1 லட்சம் 2 லட்சம்னா இதுக்கான சோர்ஸிங் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது தான் மாட்டிப்போம். இப்போ சிஸ்டம் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை வச்சு தான் நிறைய பேர் கரப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து சேர்த்து வைக்கும்போது இந்த பணம் எல்லாமே ஒயிட்டாக மாறி அப்புறம் ஒரு இடத்துலேருந்து மொத்தமாக அப்படியே எடுத்துருவாங்க. அது ஃபுல்லாகவே ஒயிட்டாக மாறிடும். ஸோ அதுதான் இப்போ இதை வச்சு தான் வந்து கரப்ஷன்றது பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங் யூனோ இதெல்லாம் கர்ப் பண்ணி இதெல்லாம் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. பட் அது எனக்கு சொல்லவே அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா how will they try to இதை கர்ப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த லேட்டர் பீரியட்ஸ் மேபி இட் வில் பிகம் சிம்பிளர் மேபி. பட் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கரப்ஷன் பண்ணக்கூடாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு பர்சன் வந்து நம்மளை போலீஸ்லாம் எதுக்கு, நம்ம வந்து ஒழுங்காக இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக தான் போலீஸுன்றது இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ஒழுங்காகவே இருந்துட்டோன்னா போலீஸ் தேவையில்லை இல்லையா? ஸோ மனுஷன் வந்து அப்படி இருக்க மாட்டான்றதுக்காக தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சது. அண்டு லேயரிங் பற்றி என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். பட் அதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது 1 hour 2 hours போகும். அது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அந்த மாதிரி வந்து என்னால் இப்போதைக்கு பேச முடியுமா தெரியல. இன் ஃப்யூச்சர் நான் பேச முடிஞ்சால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். அண்டு எனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இதை பற்றி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் ஸோ தட் இட் வில் கிவ் அ பூஸ்ட் ஃபார் மீ. ஸோ நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்ஸ் கைஸ்.